இது சண்டே மார்னிங். காலையில் இட்லி செஞ்சு 4 விதமான சைட் டிஷ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டாச்சு. சண்டேனாலே சமைக்கிறது மட்டும்தானே வேலையாக இருக்கும். மத்தியானம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு சாப்பாடு செஞ்சேன். ஏன்னா ஃப்ரைடே பர்த்டே ஃபங்க்ஷன் போய் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டோம். ஸோ சண்டே வந்து லஞ்சு கொஞ்சம் லைட்டாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு சாப்பாடு செஞ்சுட்டோம். ஈவினிங் போல் ஹஸ்பண்ட் வந்து கேசரி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ அதே வந்து கையோட செஞ்சு வச்சு அதையும் சாப்பிட்டாச்சு. சண்டே அப்படின்னாலே ஃப்ரீ டைமே கிடைக்காது. மற்ற டைமை விட சண்டே தான் வந்து ஒரே வேலையாகவே தெரியும். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் போல் கம்பெனி பக்கம் போனோம். பாப்பா வந்து வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ எல்லோரும் சேர்ந்து கிளம்பி கம்பெனி கிட்டே போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக நான் வந்து பறித்து ஊறுகாய் போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து அதை பறிச்சாச்சு. நாளைக்கு வந்து ஊறுகாய் போடணும். இது வந்து இந்த சீசன் முடிய போகுது. அதனால் நம்ம பறித்து அதை ஊறுகாய் போட்டுடலாம். கொஞ்சமாக முருங்கைக்கீரையும் பறிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய்.